ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மிக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோம்னா ஈக்கோ. அதில் வந்து டைமிங் பெல்ட் வந்து எப்படி கழட்டி எப்படி மாற்ற போகிறது, அது டைமிங் மார்க் எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க பாருங்க, மேலே கேம்து வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக இதில் வந்து காட்ட முடியல. பட் இருந்தாலும் அந்த மார்க் வந்து நான் காட்ட பாருங்கள். இது பாருங்கள், மேலே வால்டோரில் ஒரு மார்க் இருக்குங்களா, ஒரு வெட்டு மார்க் இருக்குது பாருங்கள். அதுக்கு நேராக அப்படியே என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து டைமிங்கை சுற்றிடுங்க. கீழே வந்து மார்க் வச்சுக்கோங்க. இந்த மார்க் இருக்கு பாருங்கள், அதை வந்து வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட் சிலிண்டரில் இருக்கா செகண்ட் சிலிண்டரில் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. கீழே வந்து கிராங்கில் வந்து ஃபஸ்ட் சிலிண்டருக்கும் ஒரே இடத்துல தான் வரும், செகண்ட் சிலிண்டருக்கும் ஒரு இடத்துல தான் வரும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து மேலே பாருங்கள், இந்த வெட்டு மார்க் இருக்கு பாருங்கள், அது பார்த்தீங்களா? அந்த வெட்டு மார்க் வந்து வால்டோருக்கு நேராக வருது. இப்போ வந்து வால்டோருக்கு நேராக வந்துச்சு, இங்கேயும் கரெக்டாக இருந்துச்சு. நம்ம வந்து சுற்றி பார்க்குறோம், மறுபடியும் செகண்ட் சிலிண்டரை ஃபஸ்ட் சிலிண்டராக செக் பண்ணுறதுக்காக சுற்றி பார்க்குறோம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு இன்னும் கிளியராகவே சொல்கிறேன். இருந்தாலும் இன்னொரு டைம் நான் சுற்றி பார்க்குறேன், சுற்றி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் இன்னொரு தடவை வந்து நான் வந்து புள்ளியை சுற்றினேன், செகண்ட் சிலிண்டர் தான் அது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அங்கே பாருங்கள், இந்த 70 அதாவது கேம் புள்ளியில் 17 சைஸ் போல்டு போடுற இடத்துல ஹோல்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், காற்று ஹோல்ஸு. அந்த காற்று ஹோல்ஸ் வந்து மேலே பார்த்த மாதிரி வந்தால் ஃபஸ்ட் சிலிண்டரு, கீழே பார்த்த மாதிரி அதாவது டவுனு அந்த புள்ளியை கிராங்க் புள்ளியை பார்த்த மாதிரி வந்தாக்கா செகண்ட் சிலிண்டரு. இதுதான் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மேலே பார்த்த மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு, கீழே பார்த்த மாதிரி இருந்தால் செகண்டு. அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்டர் இருக்குது பாருங்கள், 12 சைஸ். அந்த அட்ஜஸ்டர் வந்து நான் லூஸ் விட்டேன். அதுக்கப்புறம் வந்து 10 சைஸில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அந்த அட்ஜஸ்டரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற போல்டு தான் இந்த 10 சைஸ் வந்து போல்டு. அந்த போல்ட்டையும் நான் லூஸ் விட்டுட்டு அந்த பெல்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்தா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஷேக் வந்து பெல்ட்டை வந்து நம்ம வந்து வெளியே எடுக்கிறோம் பாருங்கள். இந்த பெல்ட்டு தான் அது, இந்த டைமிங் பெல்ட் வந்து நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், நான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த போல்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து லூஸ் ஆகுனாக்கா நம்ம 10 சைஸ் வந்து போல்டு வந்து லூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 10 சைஸ் போல்டுக்கும் கீழே ஒரு போல்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த போல்டு வந்து நம்மளத்தில் ஸ்ப்ரிங் வந்து கட் ஆகிடுக்குது, அது வந்து இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த புள்ளியோட கீழே வந்து கிராங்கில் பார்த்தீங்களா, கிராங்லேயும் ஓகே, இப்போ கேம்லேயும் ஓகே. நான் வந்து ஃபஸ்ட் சிலிண்டரில் ரெண்டுத்தையுமே வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் வந்து கேமு வந்து அந்த 17 சைஸ் போல்டில் வந்து ஏரோ மார்க், காற்று மார்க் பார்த்தீங்கன்னா, அந்த காற்று மார்க் வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு மேலே புள்ளிலையும் ஏரோ மார்க் வரும். வால்டோர்லையும் கரெக்டாக பார்த்து வச்சுருங்க. கீழே ஒரே இது தான், நீங்கள் வந்து ஃபஸ்ட் வச்சாலும் சரி செகண்ட் வச்சாலும் சரி அது ஒரே மார்க்கில் தான் உட்காரும். அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்டரில் வந்து ஒரு ராடு போட்டு நம்பி, அதுக்கப்புறம் வந்து அந்த 12 சைஸ் நெட்டை வந்து டைட் வச்சுருங்க, போல்டை. அந்த போல்டை டைட் வச்சதுக்கப்புறம் இன்னொரு டைம் சுற்றி பாருங்கள், அந்த பெல்ட் வந்து டைட் கரெக்டாக இருக்கா. அதுக்கப்புறம் வந்து மார்க், டைமிங் வச்ச மார்க் வந்து கரெக்டாக இருக்கா. அந்த மார்க் வந்து நம்ம வச்சுட்டு சுற்றி பார்க்கும்போது ஒரு பல்லு அந்த மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பாருங்கள், நான் கீழே வச்சுட்டேன், சுற்றியும் பார்த்துட்டேன். இப்போ வந்து செக் பண்ணி பார்த்தேன், ஓகே பக்காவாக இருக்குது. மேலே பாருங்கள், அதே மாதிரி இதுதான் மார்க்கு. அதே மாதிரி நான் அந்த வால்டோர்லேயும் செக் பண்ணிட்டேன், பக்காவாக இருக்குது. வால்டோர்லேயும் பக்காவாக பர்ஃபெக்டாக வச்சுட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் பர்ஃபெக்டாக வைக்க முடியலன்னா இன்னொருத்தர ஹெல்ப்பு கூப்பிட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.